எங்கும் நிறைந்த தமிழ், இனிமை தருகின்ற தமிழ், மங்காத புகழுடைய நம் தங்கத் தமிழுக்கு நம்முடைய அருமையான வணக்கங்களை சொல்லிக்கொண்டு இனிமையாக இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். உலகெங்கும் இருக்கிற தமிழ் இனிமை நேயர்கள், ஜெயா தொலைக்காட்சியினுடைய அருமை அன்பர்கள், இந்த புத்தாண்டு தினத்திலே இல்லங்களிலிருந்தும் இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய எதிரிலே இருந்தும் தங்கள் உள்ளங்களில் தங்கத் தமிழை ஏற்றிக்கொள்கின்ற அத்துணை பேருள்ளங்களையும் நாங்கள் மகிழ்ந்து வணங்கி பாராட்டி மகிழ்கிறோம். இந்த நல்ல புத்தாண்டிலே அத்தனை பேருடைய முகத்திலும் நல்ல மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியோடு நாம் இன்றைக்கு தமிழுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே ஒரு அருமையான பட்டிமன்றத்தை வைத்திருக்கிறோம். ஜெயா தொலைக்காட்சியினுடைய பட்டிமன்ற தலைப்புகள் எப்போதும் புதுமையாக இருக்கும். வழக்கமாக பேசக்கூடிய கணவனா, மனைவியா, நண்பனா, உறவா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாம் பேசிட்டோம். இந்த தலைப்பு என்ன? அந்த பெரும் புகழுடைய தங்கத் தமிழுக்கு என்றும் பெருமை எப்படி? சங்க காலத்திலா, சமகாலத்திலா, அக்காலத்திலா, இக்காலத்திலா, எக்காலத்திலும் தான் அப்படின்னு முடிப்போம்னு நம்ம வச்சுக்கிடுவோம். இருந்தாலும் இது ஒரு தலைப்பு இல்லையா? இந்த தலைப்பே என்ன செய்யணும்னா, அன்னைக்கா இருக்குமோ இன்னைக்கா இருக்குமோ என்று சொல்ல வைக்கின்ற அந்த தன்மை. இந்த தலைப்பிற்கு தான் இங்கே பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு பெருமை என்ன அப்படின்னா, பேச வந்திருக்கிற நாங்கள் எப்படி எல்லாவற்றையும் தயாரித்து கொண்டு வருகிறோமோ, அதுபோல் கேட்க வருகிற நீங்களும் தயாராக வருகிறீர்கள். உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். சாமிநாதையர் தமிழ் தாத்தா சிறு வயதில் தமிழ் படிக்கணும்னு சொல்கிறார். உத்தமதானபுரம் வெங்கட்ராமன் சாமிநாதன் ஊவேசா அவரை தமிழ் படிக்க வைக்கலாம். அவங்க அப்பா தமிழ் படிக்க வைக்கிறார். அப்போது ஒருத்தர் வந்தாராம். பையன் என்ன பண்ணுறான்? தமிழ் படிக்கிறான். இப்போ நான் சொல்கிறது எப்படிங்களா, 1870களில் நடந்தது. உடனே வந்தவர் தலையில் இப்படி அடிச்சுக்கிட்டாராம். சம்ஸ்கிருதம் படித்தா பரலோகத்தில் அவனுக்கு வாய்ப்புண்டு, ஆங்கிலம் படித்தா இகலோகத்தில் அவனுக்கு வாய்ப்புண்டு. ஆக ஆங்கிலமும் படிக்காமல் சம்ஸ்கிருதமும் படிக்காமல் பிள்ளையை தமிழ் படிக்க வைக்கிறீங்களே என்று அவர் தலையில் அடிச்சுக்கிட்டாராம். 1870. ஞாபகம் வச்சுக்கோங்க. சாமிநாதர் நினச்சாராம், இவருடைய அறியாமை என்ன செல்வது? பரலோகம் இருக்கட்டும் அல்லது இந்த லோகம் இருக்கட்டும், எந்த லோகத்திற்கு போனாலும் தமிழ் படிப்பதை காட்டிலும் ஓர் இனிமை உயிருக்குண்டா? நான் தமிழ் படித்தேன். இப்போ சொல்ல வேண்டிய காலம்ங்க அது. இந்த காலம் அது. இந்த தமிழுக்கு பெருமை. சங்க காலத்திலா ஆமான்னு சொல்வதற்கு 3 பெருமக்கள், சமகாலத்திலா ஆமான்னு சொல்ல ஒரு 3 பெருமக்கள். சமகாலம்ங்கிறது எங்கேன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். பாரதியிலேருந்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்கும். மகாகவி பாரதி 1882 1921 சமஸ்தானங்கள் இருந்த காலம், நாம் அடிமைப்பட்டு கிடந்த காலம். ஆனாலும் அந்த நூற்றாண்டு தொடங்குகிற காலம். அச்சு வந்துவிட்டது. அதே போல் ஏடுகளிலிருந்து மாறி புத்தகங்கள் வர தொடங்கிய காலம். அந்த காலத்தில் தொடங்கிக்கலாம் இன்றைக்கு வரைக்கும். இன்றைக்கு இந்த துன்முகி ஆண்டு இன்றைக்கு பிறந்திருக்கிறதே, இன்றைக்கு வரைக்கும் தமிழ் சமகாலத்தில் உயர்வே இருந்திருக்கிறதா? ஆம். இல்லை. சங்க காலத்தில் அது கிடைத்த பெருமை என்ன தெரியுமா? அதற்கு சொல்ல முடியுமா? ஒரு நூல் படைத்தால் அந்த நூலாசிரியருக்கு நாம் என்ன செய்வோம்? பெருமை. அவருக்கு வேண்டியது கொடுப்போம், பட்டாடை பொன்னாடை கொடுப்போம். ஆனால் பெரிய புராணம் ஏற்றப்பட்ட போது என்ன நடந்து தெரியுமா? சேக்கிழார் பெருமான் அதை முடித்த உடனே அவரை யானை மேலே உட்கார வச்சு சோழ மன்னன் அவருக்கு அப்படி சௌரி வீசி ஊர் சுற்றி கொண்டு வந்து இறக்கி விடுறாங்க. அப்போ ஒரு தமிழ் நூல் இவ்வளவு பெருமையாக அரசனே கூட உட்கார்ந்து கேட்குற அளவுக்கு இருந்திருந்தால் அந்த காலம் பெருமையுடையது. அதுக்கு 3 பேர். இந்த காலத்தினுடைய பெருமையை சொல்ல முடியுமா? எது வேண்டுமானாலும் சொல்லலாம். நானாக சொன்னால் கஷ்டம், இவங்க தான் சொல்லணும். இந்த வந்திருக்காங்க புலவர் பெருமக்கள். நம்முடைய தாய்மொழி நமக்கு வாசற்படி போன்றது, அதற்குள் வர வேண்டும். 1000 உறவினர்கள் இருப்பார்கள், அம்மாவுக்கு இணையாக யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த தாய் அப்படிப்பட்ட மொழி. நாம் சிந்திப்பது அதில் தானே. காந்தியடிகளும் அப்துல் கலாம் போன்றவர்களும் என்ன சொன்னாங்க? என் மொழியில் படித்ததால் நான் உயர்ந்தேன். அதுதான் நமக்கு சிறப்பு. தமிழ் சங்க காலத்தில் பெருமை பெற்றதா, சமகாலத்தில் பெருமை பெற்றிருக்கிறதா என்றால்
சங்ககாலம் என்று பேசுவதற்கு 3 பேர் வந்திருக்கிறார்கள். அதில் அணித்தலைமை ஏற்றிருக்கிறவர் ஒரே ஒரு எழுத்தில் பேர் வச்சுருக்கார். அவருக்கு எழுத்தே என்ன தெரியுங்களா, முன்னெழுத்து மாதிரி இருக்கும், இன்சியல் மாதிரி இருக்கும். ஆனால் அவர் பேரே அதுதான். கவிஞர் கோ அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அடுத்து அமர்ந்திருக்கிறவங்க நம்முடைய வணக்கத்திற்குரிய மைத்ரேயி ராஜகோபாலன் அவர்கள் இதோ வந்திருக்கிறார்கள். அடுத்து அமர்ந்திருக்கிறவர்கள் பேராசிரியர் டாக்டர் விஜய சுந்தரி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த 3 பேரும் அந்த காலம் சங்க காலம் என்பதில் அந்த நிகழ்வை சொல்ல இருக்கிறார்கள். சமகாலம்னா சாதாரணமா? இந்த நூற்றாண்டு எப்படிப்பட்டது? 17ஆம் நூற்றாண்டில் தொழில் புரட்சி வந்த பிறகு மாற்றம் என்ன? 20-21ஆம் நூற்றாண்டுகளில் மின்னணு புரட்சி வந்த பிறகு மாற்றம் என்ன? மின்னணு புரட்சினா சாதாரணம் இல்லை. இந்த நூற்றாண்டில் இத்தனை சாதனைகள் இருக்கே. இந்த விஞ்ஞான யுகத்தில் தமிழ் எப்படி இருக்கிறது, எப்படி வளர்ந்திருக்கிறது? பேசுவதற்காக இந்த அணியிலே நல்ல கவிஞர் ஐயா கவிஞர் தங்கம் மூர்த்தி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். அடுத்து அமர்ந்திருப்பவர்கள் உங்களுக்கே தெரியும், கவிஞர் மலர் விழி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அடுத்து அமர்ந்திருக்கிறவரும் நல்ல கவிஞர் ஐயா செல்ல கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த 3 பேரும் சமகாலத்தில் தமிழுக்கு பெருமை. இந்த 3 பேரும் சங்க காலத்தில் பெருமை. மொய்தாரணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரியும் இங்கு வாழ வைப்பான் வெய்யவாரணம் போல் கைதான் இருபதுடையான் தலைபத்துங்கத்திற்கே ஈதான் மருகன் உமையால் வைந்த இளஞ்சியமேனு அருகநாதர் சொல்கிறாருன்னா, திட்டுனா கூட வஞ்சா கூட தமிழில் திட்டு உனக்கு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் அந்த தமிழுக்கு பெருமை. சங்க காலத்திலா சமகாலத்திலா என்று கேட்டு சங்க காலத்தில் தான் என்று பேசுமாறு நம்முடைய கவிஞர் கோ அவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேச்சு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழிலே ஒரு சொற்றொடர் உண்டு, ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும். சரி, ஆறும் அருவியும் இல்லாத ஊர்க்காரர்கள் என்ன செய்வது? 3வது வரியை தமிழே சொல்கிறது. நீங்க ஆணும் பெண்ணும் இல்லாத உலகத்தை கூட நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஆன்லைனும் பென்டிரைவும் இல்லாத உலகத்தை உங்களால கற்பனை பண்ணியே பார்க்க முடியும். எந்நாளும் வாழும் பொன்னான தமிழ், எந்நாளும் வாழும் பொன்னான தமிழ் எங்கள் தாய்மொழி என்று சொல்லும் பேறு பெற்ற கண்ணான தமிழர்களையும் தமிழர்களின் சகோதர மொழியாளர்களையும் தமிழ்நாட்டையும் தமிழ்நாடு இருக்கும் தரணியையும் என் கரங்களால் மாத்திரமல்ல கண்களாலும் வணங்கி துவங்குகிறேன். சிங்கத்தின் மேல் ஏறி விளையாடும் சின்னஞ்சிறு குட்டிகளைப் போல, சிங்கத்தின் மேல் ஏறி விளையாடும் சின்னஞ்சிறு குட்டிகளைப் போல குருளை சங்கத்தின் மேல் ஏறி விளையாட வந்திருக்கும் சமகாலத்துக்கு என் வணக்கம். ஆடே அப்பா. தலைப்பினை நீங்கள் உங்கள் பாணியில் விவரித்தீர்கள், நான் என் பாணியில் சொல்லுகிறேன். பாரம்பரிய உணவா பர்கர் பீஸாவா? பாரம்பரிய உணவிலே நடுவரவர்களே உங்களுக்கு தெரியாதது இல்லை, பழைய சாதம் இருக்கும். அந்த பழைய சாதத்துக்கு ஈடு கிடையாது. தமிழிலே ஒரு சொற்றொடர் உண்டு, ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும். சரி, ஆறும் அருவியும் இல்லாத ஊர்க்காரர்கள் என்ன செய்வது? 3வது வரியை தமிழே சொல்கிறது. ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் ரெண்டும் போக்கும். தமிழின் சொற்றொடர். சபாஸ் சபாஸ். அதான் நீச்ச தண்ணி அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம். நீச்ச தண்ணி, நீராகாரம். சொல்வதற்கு மாற்று இல்லாத சோற்று நீர் போல எங்கள் சங்கத்தமிழ் விருந்து சகல நோய்க்கும் மருந்து என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமை அருமை அருமை. நடுவர்களே, நான் உங்களை வைத்தே ஒரு உதாரணத்தை துவங்கலாம் என்று கருதுகிறேன். வேற யாரு கிடப்பா? உங்களுக்கு நான் தானே கிடைச்சேன். நீங்கள் சொன்னால் உலகம் நம்பும் ஏற்றுக்கொள்ளும் என்கிற காரணத்தினாலே. நடுவர்களே, இன்றைய திரைத்துறையில் சில பேர், சில நண்பர்கள் உங்களை அணுகி அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கும் திரைக்கதைக்கும் கதையின் கருவுக்கும் கருவின் தலைப்புக்கும் இலக்கிய ஆதாரம் ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று உங்களை அணுகுகிறார்கள். எங்களுக்கு தெரியும். நீங்கள் உடனடியாக அமுதகம் என்ற பெயரிட்ட உங்கள் வீட்டிற்குள் போய்
அங்கே அறிவகம் என்று பெயரிட்ட உங்கள் நூலகத்துக்குள் நுழைந்து நூல்களை தேடி ஆய்ந்து விளக்கம் எழுதி அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள். திரைத்துறையில் பயன்படுத்துகிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள். அவர்கள் கேட்டதும் இலக்கிய ஆதாரம் தேடி நீங்கள் தேர்ந்தெடுத்த நூல்கள் சமகால நூல்களா எங்கள் சங்ககால நூல்களா என்பதை பார்த்தாலே தெரியும். உங்களை வைத்தே சொல்லுகிறோம், சங்ககாலம் தான் சிறந்த காலம் என்று. நடுவர் அவர்களே, ஒரு ஆச்சரியமான செய்தி இந்த அரங்குக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சொன்னதை போல இங்கே புலவர்கள் வந்திருக்கிறார்கள், அறிஞர்கள் கூடியிருக்கிறார்கள், தமிழ் ஆர்வலர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாத செய்தி அல்ல, மீண்டும் ஞாபகப்படுத்துவதற்காக ஒரு செய்தி சொல்கிறேன். ஒரு மொழியை அறிவிப்பதற்காக மொழியில் பல நூல்கள் வந்திருக்கின்றன. மொழியை அது தெரியாத ஒருவருக்கு அறிவிப்பதற்காக ஒரு நூல் எழுதப்பட்டது என்று சொன்னால் அது உலகத்திலேயே தமிழ் மொழியில் மாத்திரம்தான். வேற்று இன அரசனான பிரகத்தன் என்ற அரசனுக்கு தமிழை அறிவித்தற்கு ஒரு நூல் எழுதப்பட்டது. அந்த வார்த்தை இருக்கிறது, தமிழை அறிவித்தற்கு என்பதற்கு. அந்த நூலை கபிலர் குறிஞ்சிப்பாட்டு என்ற அந்த நூலை எழுதினாராம். ஆசிரிய பாவிலே 261 அடியிலே. 10 பாட்டில் முக்கியமான ஒரு பாடல் குறிஞ்சிப்பாட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சி என்பது ஒரு மலர், குறிஞ்சி என்பது நிலம், எல்லாம் சொல்லலாம். நடுவர்களே, இவர்களுடைய பாரதியார், எங்களுடைய பாரதியார், நம்முடைய பாரதியார், இவர்கள் காலத்தில் இவர்கள் கட்சியில் இருக்கிற பாரதியாரை வைத்தே ஒன்று சொல்லுகிறேன். இன்னைக்கு மாணவன்லாம் சொல்கிறேன், செஞ்சிருவேன் அப்படிங்கிறான். செஞ்சிருவேங்கிறான். பாரதியார் சொன்னார், செஞ்சிடறான்னு சொன்னார். என்ன செஞ்சிடறான்னு சொன்னார் தெரியுமா? தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செஞ்சிடறான்னாரு பாரதியார். செய்தல் வேண்டும், செய்தல் வேண்டும்னாரு. அதை செஞ்சீங்களா? நீங்க செஞ்சிருந்தா சமகாலத்துக்கு பெருமை என்று சொல்லலாம். தேமதுர தமிழோசை என்பது எது? சங்ககால தமிழ் இருக்கிறது ஏற்கனவே உன்னிடம், அதை உலகமெல்லாம் பரவும் வகை செய்திட வேண்டும் என்று பாரதியார் சொன்னார். சொன்னதோடு நின்று விட்டீர்களே, செய்தீர்களா? செய்திருந்தால் பெருமை. நடுவர்களே, இவர்கள் பாக்களை மட்டுமல்ல, அந்த காலத்தில் இருந்த பூக்களை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். பூக்களை என்று சொன்னால் குறிஞ்சி பாட்டு கபிலரை பற்றி சொன்னேன் அல்லவா? அந்த குறிஞ்சி பாட்டிலே 99 பூக்களை தலைவியும் தோழியும் சேகரித்து வைத்து குவித்து வைத்து ஆடி பாடினார்கள் என்ற பட்டியலை குறிப்பிடுகிறார். 99 பூக்களை, அந்த 99 பூக்களை 34 வரிகளில் எழுதி காட்டியிருக்கிறார் என்கிற காரணத்தினாலே உலகத்திலேயே சிறந்த இயற்கை வர்ணனையாளர் கபிலராகத்தான் இருக்க முடியும் என்பது தனிநாயகம் அடிகளார் என்பவருடைய கூற்று. அப்படிப்பட்ட சிறப்புடைய அந்த 99 பூக்கள் என்ன தெரியுமா? செங்காந்தள், ஆம்பல், அனிச்சம், குவளை, குறிஞ்சி, வெட்சி, செங்கோடு வேரி, தேமா, மணிச்சிகை, உந்தூள், கூவிளம், எரிபுரை, எருளம், சுள்ளி, கூவிரம், வடவனம், வாகை, குடசம், எருவை, செருவிளை, கருவிளை, பைனி, வாணி, குரவம், பசும்பிடி, பகுளம், காயா, ஆவிரை, வேரல், சூரல், பூளை, கண்ணி, கோங்கம், போங்கம், திலகம், பாதிரி, சிறுத்தி, அதிரல், சண்பகம், கரந்தை, குளவி, கலிமா, தில்லை, பாலை, முல்லை, குல்லை, பிடவம், மாரோடம், வாழை, வள்ளி, நீள் நறு நெய்தல், தாழை, தளவம், தாமரை, ஞாழல், மவ்வல், கொகுடி, சேடல், செம்மல், செங்குரலி, கோடல், கைதை, வளை, காஞ்சி, நெய்தல், பாங்கர், மராம், தணக்கம், ஈங்கை, இலவம், கொன்றை, அரும்பு, ஆர்த்தி, அவரை, பகன்றை, பலாசம், பிண்டி, வஞ்சி, பித்திகம், சிந்துவாரம், தும்பை, துழாய், தோன்றி, நத்தி, நரவம், பாரம், பீரம், குறுக்கத்தி, ஆரம், காழ்வை, புன்னை, நரந்தம், நாகம், நள்ளிருள், நாரி, குருந்து, வேங்கை என 99 பூக்களை கபிலர் தம் குறிஞ்சி பாட்டிலே குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், அந்த 99 பூக்களோடு அன்பு என்னும் 100வது பூவை இணைத்து உங்களை எல்லாம் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாராவது 2 பேர் இருந்துட்டா நூல்கள் போனாலும் ஆள்கள் இருக்காங்கிற ஒரு பெருமை நமக்கு இருக்குங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. இதெல்லாம் வேறு எந்த மொழியில் இந்த பட்டிமன்றம் போட முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். வேறு ஏதாவது நம்ம வேறு மொழிகளில் பேசிட முடியுமா? இந்த பாங்கு இருக்குதா? 400 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஆங்கிலம் இன்றைக்கு இல்லைங்கிறாங்க. நமக்கே இப்போதே தீர்ப்பு சொல்லலாம்னு நான் அப்படியே ஆர்ப்பரிக்கிறேன். ஆனால் 3 சிங்கத்தை வேறு இறக்கி விட்டுருக்காங்க இந்த பக்கம். அவங்க சாதாரணமாக விட மாட்டாங்க. இப்போ வாங்க, இக்காலம்தான், சமகாலம்தான் தமிழுக்கு பெருமை. எத்தனை நாளைக்கு தான் எங்கள் தாத்தா பணக்காரர்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் யார் என்று பேச நம்முடைய வணக்கத்திற்குரிய தங்கம் மூர்த்தி அவர்கள் வருகிறார்கள். வாங்க. தமிழ்தென்று சொன்னாலும் தமிழென்று சொன்னாலும் அன்னையே உன்னையே குறிக்கும். இமிழ் கடல் திரையிலும் குமிழ் விடும் நுரையிலும் இன்னோசை உன்னோசை இருக்கும். தமிழ் தமிழ் என் கையில் உமிழ் நறுந்தேனாகும் தாய் தந்த பால்வாசம் பிறக்கும். அமிழ் கடல் கோளிலும் அமிழாத தமிழே நீ ஆழ்கவே வானுள்ள வரைக்கும் ஆழ்கவே வானுள்ள வரைக்கும் என்றார்
சமகாலத்தில் எழுதி கொண்டிருக்கிற கவிஞர் மலேசிய கவிஞர் சீனி நைனா முகமது. ஆடேப்பா பிரபாதம். எத்திக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் தித்திக்கும் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிக்கின்றேன். பாருங்க, அந்த தித்திக்கும்னு சொன்னாலே அழகாக இருக்கு பாருங்க. சில பேர் திகட்டிருச்சும்மா அதிகமாக சாப்பிட்றப்ப. திகட்டுதல் என்ற ஒரு வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அன்பு நண்பர் கோ அவர்கள் 99 பூக்களை பற்றி சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளவு மனப்பாடமாக சொல்லியிருக்கிறாரு. எந்த கிளாஸ்லையும் ஃபெயில் ஆகாமல் அவர் படிச்சிருக்கணுமேன்னு நினச்சேன். அவர் சொல்கிறாரு, இந்த 99 பூக்கள்லாம் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னாரு. வலைப்பூவில் போனால் 99 பூக்களையும் நீங்கள் பார்க்கலாங்கிறதான் உண்மை. ஆடேப்பா. கூகுளுக்கு போங்க, பூக்களுடைய படங்களே பார்க்கலாம். மாதா பிதா கூகுள் தெய்வம், அதான் முக்கியம். மாதா பிதா குரு கூகுள் தெய்வம், அதுதான் நமக்கு குரு. நீங்க படங்கள் 99 பூக்களுடைய படங்கள் என்ன மாதிரி அந்த பூ இருக்குங்கிறத நமக்கு இப்ப இருக்கிற தமிழ் நமக்கு சொல்லி பாருங்க. செங்காந்தல்ங்கிறா இந்த விரல் இருக்கு இல்லையா, இது மாதிரி இருக்குமா செங்காந்தல். அந்த பூவுக்கு சொல்ற போது விரல்கள் மாதிரி இருக்குமா அப்படியே. நீங்க ஆணும் பெண்ணும் இல்லாத உலகத்தை கூட நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஆன்லைனும் பென்டிரைவும் இல்லாத உலகத்தை உங்களால கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. அவ்வளவு விஷயமும் அவ்வளவு செய்திகளும் நம்ம கையில் கற்றது கையளவுன்னு சொன்னது அதான். ஒரு சின்ன செல்ஃபோனுக்குள்ளே எல்லாம் வந்துருச்சு. பல்லு போனால் சொல்லு போச்சும்மா, இப்போ செல்லு போனால் ஒருத்தனுக்கு உயிரே போச்சு. அவ்வளோதான். இந்த பாரதியை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. யாமறிந்த மொழிகளிலே பாரதியை பற்றி அவன் வாழ்கிறப்ப என்ன சாதிச்சார்? சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நல்ல ஆடை இல்லை, தமிழ்தான் அவனுக்கு உணவு, தமிழ்தான் அவனுடைய உணர்வு. தமிழச்சியை விட ஒருத்தி அழகா இருக்காங்கிறதுல என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு மகாகவி பாரதி சொல்றான். தமிழச்சியை தாண்டி ஒருத்தி அழகா இருப்பாளா? தமிழச்சி அவ்வளவு அழகு அப்படின்னு பாரதி சொன்னான். நெல்லை ஜெயந்தான்னு என்னுடைய நண்பர் கவிஞர் சொன்னார், வாழவே இல்லை என்கிறது பொருளாதாரம் பாரதியை பற்றி, சாகவே இல்லை என்கிறது சரித்திரம். சரித்திரத்தில் சாகாம என்ன பாரதி இருக்கிறானே, அவ்வளோ பெரிய பாரதி தனதுடைய மீசையில கூட ஒரு வெள்ளையனை அனுமதிக்க கூடாதுன்னு 39 வயதுக்குள்ள இந்த மண்ணை விட்டு போன பாரதி தானே பண்டிதர்கள் கடந்த தமிழை பாமரன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாரு. வேற யார் கொண்டு வந்து சேர்த்தா? பாரதி கொண்டு வந்து சேர்த்தார். தமிழுக்கும் அமுதென்று பேர், அது எங்கள் உயிருக்கு நேர்னு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார். எங்கள் உயிருக்கு நேர். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மொழிகள் இருக்கு ஐயா, எத்தனையோ நாட்டுக்கு நடுவர் அவர்கள் போயிருப்பீங்க. எந்த கவிஞனாவது தன்னுடைய உயிருக்கு நேரா தன்னுடைய மொழியை வச்சிருக்கிறானா? பாரதிதாசன் தான் உலகிலேயே தன்னுடைய மொழிக்காக அதிகமான பாடல்களை பாடியவர் பாரதிதாசன். சமகாலத்து கவிஞன் பாரதிதாசன். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்திடும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்குந்தானே. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு ஆயிருமே, நீ நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்கலாம் என்று மொழியை பற்றி ஒரு கவிஞன் பாடினது சமகாலத்தில் தானே. காதலியை பாடுவான், மகனை பாடுவான், மருமகனை சொல்லுவான், அண்ணனை சொல்லுவான், அண்ணன் தம்பியை மொழியை சொன்னானே அங்கே ஒரு மனுஷன். உனக்கு ஏதாவதுன்னா அது எனக்கு இல்லையா, நான் என்ன ஆவேன் நீ என்ன ஆவ என்று கேட்டவன் இல்லையா. 99 மலர்களை பற்றி குறிஞ்சி பாட்டில் கபிலர் எழுதினார்னு சொன்னார். யாருக்கு தெரியும் கபிலரை? ஆனால் இப்போ எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கபிலர் பெயரால் தமிழக அரசில் ஒரு விருது வழங்கப்படுகிறது. அதனால் கபிலருடைய பெயர் எல்லாருக்கும் தெரியும். திருவள்ளுவர் பெயர்ல விருது, பாரதிதாசன் பெயர்ல விருது, பாரதியார் பெயர்ல விருது, திருவிக்கா பெயர்ல விருது, கியாபே விஸ்வநாதன் பெயர்ல விருது, சிறந்த தமிழ்ச்சங்கத்துக்கான தமிழ்த்தாய் அறக்கட்டளை விருது, அதெல்லாம் கொடுத்து 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து தமிழை வளர்க்கிற பணியை இன்றைக்கு நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பீங்கல்ல, மகாகவி பாரதியார் விருது நானே வாங்கினேன், மறந்துடக்கூடாது. இது நானே சொல்றேன், நீங்க நினைக்கப்படாது. ஆதார புருஷன் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்கல்ல, நான் தான். ஒன்றும் இல்லை, இந்த விருதெல்லாம் கொடுப்பதற்கு என்ன காரணம்னா மொழி வளரணும், நாளும் நாளும் மொழி வளரணும் அப்படிங்கிறது தான். தமிழ் இணைய பல்கலைக்கழகம், உலக தமிழ் சங்கம் மதுரையில், தமிழ் வளர்ச்சித்துறை, உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், இப்படி அவ்வளவு அமைப்புகள் வச்சுக்கிட்டு இந்த மொழியை நாளும் நாளும் கொண்டாடுற நம்மளுடைய மொழி வளர்ச்சி சமகாலத்தில் தானே நடக்குது. நீங்கள் திருவள்ளுவர் காலத்தில் அந்த ஓலைச்சுவடிகள் கிடைக்கலன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்கள் காலத்துல எல்லாம் இப்போ சமகாலத்தில் ஏதாவது ஒரு சந்தேகம்னு ஏற்பட்டால் அங்கே ஊரில் யாராவது தமிழாசிரியர்கள் இருக்கிறாங்களா அல்லது கற்றறிந்த சான்றோர்கள் இருக்காங்கன்னு தேடி ஓடணும். இப்போ அங்கெல்லாம் ஓட வேண்டியதில்லை. ஒரு பாடல் உங்களுக்கு வேணும்னா உங்கள் கையில் இருக்கிற ஐபேடில், உங்கள் கையில் இருக்கிற ஆண்ட்ராய்ட் செல்லில் போட்டிங்கன்னா அதுக்கு என்ன விளக்கம்,
பாடல் எழுதப்பட்ட ஆண்டு எது, எழுதியவை யாருங்கிறத ஒரு நிமிடத்தில் நீங்க அறிந்துகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கு மொழியில வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்க, திருக்குறளுக்கு இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட உரையாசிரியர்கள் உரை எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் அதை அப்படி ஆன் பண்ணீங்கன்னா அந்த 100 பேருடைய உரையும் ஒரு கைக்குள்ளே வருதுங்க. அதான் பெரிய ஆச்சரியம். பரிமேலழகர் இருந்தால் மணக்குடர் எடுக்க முடியாது, மணக்குடர் தேடினா இன்றைக்கி இருக்கிறவர் எடுக்க முடியாது. ஆனால் இவை எல்லாவற்றையும் இன்னைக்கு அந்த ஃபோன் நமக்கு தருதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய சேகரிப்பது. இன்றைய புதுக்கவிஞர்கள் தமிழை கொண்டாடுறாங்க. முதியோர் இல்லங்களையும் அநாதை இல்லங்களையும் ஒன்று சேர்த்து விடுங்கள், தாத்தாக்களும் பாட்டிகளும் பேரன்களும் ஒன்றாக இருந்து விளையாடட்டுமே அப்படின்னு ஒருத்தர் எழுதுறான். நீங்க சமகாலத்தில் எல்லா உணர்வுகளையும் கொண்டு வந்து கொட்டுறாங்க. எனக்கு தெரிந்து என்னுடைய ஊர்க்காரர் ஒரு கவிஞர் தமிழ்தாய் வாழ்த்தை எப்படி எழுதினாருன்னா, எந்த சிரமமும் இல்லை. நீங்க அந்த காலத்தில் உள்ள சங்க காலத்தினுடைய பெரும்பாலான பாடல்களுக்கு ஐயா நீங்க சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாதான் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதே மாதிரி ஒரு தமிழ்தாய் வாழ்த்து பாட்டை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எவ்வளவு அழகா சமகாலத்து கவிஞர் எழுதுறாரு பாருங்க. மறுசுமந்து பூக்காமல் மணாலனை பார்க்காமல், கருசுமந்து நோகாமல், கன்னி மலன் பாராமல், கட்டி பிடிக்காமல், கட்டில் இடிக்காமல், பட்டு துடிக்காமல், பட்டினி கிடக்காமல், மாங்காய் கடிக்காமல், மருத்துவச்சி பிடிக்காமல், தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவளே அன்னை தமிழே என்று சமகாலத்திலே ஒரு கவிஞன் பாடுகிற அளவிற்கு இந்த மொழியினுடைய மீட்சி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சமகாலத்தில் அதனுடைய பெருமை ஓங்கி வளருது. உலகெங்கும் இருக்கிற தமிழ் சங்கங்கள் இன்றைக்கு தோன்றிருச்சு. எந்த நாட்டிலையாவது தமிழ் சங்கம் இல்லைன்னா அந்த நாட்டுக்கு பெருமை இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு அருமையான ஒரு தீர்ப்பை நீங்கள் தமிழுக்கு தர வேண்டும் என்று கேட்டு, உன் கால் நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் காவிரி ஓடி வரும், உன் தோள்கள் 2 தெற்கு வடக்காய் துருவங்களுக்கு பாலமிடும், நீட்டி படுத்தால் உலக உருண்டையில் நீதான் பூமத்திய ரேகை, நீ போட்டு கொடுக்கும் நிகழ்ச்சி நிரல்தான் பூமி வலம் வரும் புதுப்பாதை, வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் உலகம் சுழன்று வரும் என்றான் தாரா பாரதி என்கிற கவிஞன். எல்லாருடைய கரங்களிலும் இந்த உலகம் சுழன்று வர வேண்டும், அந்த உலகில் தமிழ் என்பது முன்னிற்க வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். அருமை அருமை அருமை. என்ன அழகா தமிழை பற்றி சொல்றார். கேட்க கேட்க மனது இனிக்குது, செவி இனிக்குது. இந்த தமிழ் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இணைய பல்கலைக்கழகங்கிறார். ஒன்றும் இல்லைங்க, எல்லா நூல்களும் காலத்தால் போயிருமோ அப்படின்னு ஒரு பயம் வந்தது. போகாது, எல்லாம் எப்பவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒரு பாட்டில் நமக்கு சந்தேகம் என்று சொன்னால் உடனே என்ன செய்யலாம்? அந்த பாட்டு வரியை தொட்டா போதும், நமக்கெல்லாம் வேண்டாம். தொட்டால் பூமலரும்னா தொட்டாலே போதும், உடனே பா மலரும். அப்படியே தொட்டால் பூமலரும் என்பது அந்த காலம். நம்ம கை பட்டால் போதும், உடனே கால் பட்டால் எப்படி ராமனுடைய கால் பட்டவுடன் அந்த கல் பெண்ணாக மாறியதோ அகலிகையாக, அதுபோல் இன்றைக்கி எல்லாம் நம்முடைய கைப்பட்ட உடனே அப்படியே வந்து நிற்கிது. இசையோடு பாட்டலோடு அத்தனையுமா வருது. இந்த விஞ்ஞானம் இன்றைக்கு தமிழை எப்படி பாதுகாக்கிறது? சொன்னாரே, சிஷல்ஸ் தீவு, இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் கடல்க, நடுவில் அந்த விமானம் இறங்குற போது பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஊரில் தமிழ் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறதுனா அது இந்த காலத்து சாதனை இல்லையா? இன்னுயிர் இன்றி ஏகும் இயந்திர படிவம், அதான் நீங்க சொல்ற எந்திரன். அப்படியா? கம்பன் காட்டிட்டு போன அந்த எந்திரன் தான் உங்க ரோபாட்டிக்கல் இன்ஜினியரிங்கான அடிப்படை. அர்த்தம் புரியணும் அப்படின்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் சிவபெருமானையும் நக்கீரனையும் கூட்டு வந்து பயங்கரமா 2 பேரையும் சண்டை போட வச்சு அவர் நெற்றிக்கண்ணை திறந்து அதுல தீய பாய்ச்சி கடைசியில என்ன ஆகும், சண்டை போட்டு தான் ஒரு முடிவு வரும். அத்தனை பாட்டுக்கும் இப்படி சிவபெருமானை கூட முடியும். நம்முடைய தங்கமூர்த்தி அவர்கள் சமகாலத்திலே என்று அற்புதமாக பேசியிருக்கிறார். இருந்தாலும் சங்ககாலத்தின் பெருமையை, சங்ககாலத்திலே தமிழுக்கு கிடைத்த அருமையை பேசுவதற்காக பேராசிரியை திருமதி மைத்ரேயி ராஜகோபாலன் அவர்கள் வருகிறார்கள். வாங்க. நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி
நல்லதொரு வாய்ப்பை தந்திருக்கின்ற ஜெயா தொலைக்காட்சி நிறுவனத்தையும் வணங்கி உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். ஐயா, எதிரணியிலிருந்து சகோதரர் வந்தார். இது எல்லாமே இன்னைக்கு இணையம் இல்லைன்னா இதயமே இல்லாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போனார். அத்தனையும் கை விரலுக்குள் வந்து விட்டது. உங்களுடைய செல்லிடப்பேசியிலே இல்லாதது எங்குமே இல்லை. எல்லாமே ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் தட்டுனா கூகுளில் பூத்துக்கிட்டு வர்றதுக்கு பூவா எங்களுடைய சங்ககாலம் தன்னுடைய படைப்பை தராமல் போயிருந்தால் கூகுள் எங்கேருந்து எடுத்துட்டு வரும்? கூகுள் என்ன அழாவது நற்பல் பூதமா தேய்ச்சி விட்ட உடனே போய் ஆப்பிள் கொண்டு வர்றதுக்கு? சங்ககால தமிழ் உங்களுக்கு சொல்லாத அறிவியல் நுட்பங்களையா இன்னைக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? ஒண்ணு வேண்டாம், ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு இன்னைக்கு சொல்லப்படுகிற உங்களுடைய ஃப்ளைட்டு, பிளேனு, ஜெட்டு, ஸ்பேஸ் ராக்கெட் இத்தனைக்கும் அடிப்படையாய் இருக்கிறவைகள் சங்ககால தமிழ் கற்றுக் கொடுத்தது. எப்படி? சிலம்பிலே கண்ணகையை அழைத்து கொண்டு போக இறுதி கட்டத்தில் கோவலன் வந்தது புஷ்பக விமானத்தில். சீதைய ராவணன் தொடாமல் தூக்கிட்டு போனது புஷ்பக விமானத்தில். இதெல்லாம் விட சிறப்பு எங்க தெரியுமா? சீவக சிந்தாமணியிலே அந்த விமானத்தை எப்படி ஓட்டணுன்ற நுட்பத்தை கூட சொல்லிட்டு போனா சங்ககால தமிழன். அதை வச்சு தானே இன்னைக்கு உங்க அறிவியல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு பேர் சொல்ல தெரியல, ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ்னு. ஆனா அந்த தத்துவங்கள் அடிப்படையா எங்கிருந்து கிடைத்தது? இன்னைக்கு ரோபாட்டிக்ஸ்னு சொல்லி உலகம் முழுக்க பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு துறை. எந்திரன்னு ஒரு படம் எடுத்தோமே, அதற்கான அடிப்படை எங்கிருந்து வந்தது? கம்பன் காட்டிட்டு போனது. சீதையை தொலைச்சிட்டு ராமன் தேடிட்டு வரும்போது ராமன் எப்படி இருக்கான்னு கம்பன் அழகா சொல்லுவான், இன்னுயிர் இன்றி ஏகும் இயந்திர படிவம் ஒப்பான். ஒரு உயிர் இல்லாத உடல் ஏகும், வெறும் படிவமாய் ஏகும். இன்னுயிர் இன்றி ஏகும் இயந்திர படிவம், அதான் நீங்க சொல்ற எந்திரன். அப்படியா? கம்பன் காட்டிட்டு போன அந்த எந்திரன் தான் உங்க ரோபாட்டிக்கல் இன்ஜினியரிங்கான அடிப்படை. பாத்தீங்களா? ஏதோ நம்ம கண்டுபிடிச்ச மாதிரில பேசிட்டுறோம். எப்படி வாழ்ந்து பெருமையோடு சீரோடும் சிறப்போடும் இருந்த தமிழ் தெரியுமா? உங்கள் இடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்தின் இருள்கடையும் மின்னேர் தனையாழி வெண்கதிரோன் ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ்னு இருந்த தமிழ். சிலம்பு காரணமா கோவலன் இறந்து போயிட்டான். மனைவி துடிதுடித்து வருகிறாள். கணவன் இறந்த நிலையிலே மனைவிக்கு தன்னை மறந்த நிலை தான் இருக்குமே தவிர என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனா அந்த அரசனிடத்துல வந்து எப்படி வாதாடுறாதருமா? இன்னைக்கு தடய அறிவியலுக்கு அடிப்படையா இருந்த சிலம்பு எவ்வளவு அழகா சொல்லிட்டு போகுது பாருங்க. தடய அறிவியல் அழகான வார்த்தை சொல்றா பாருங்க. ஃபோரன்சிக் நம்ம சொல்றோம் இல்லையா, தடய அறிவியல் அடிப்படையா இருந்த சிலம்புங்காது. இருவருடைய சிலம்பிலும் வெளித்தோற்றம் ஒன்றாதான் இருந்தது. அதனால வந்து யாருக்கும் வித்தியாசம் தெரியல. தன்னுடைய சிலம்புன்னு மகாராணியும் சொல்லிட்டா, தீர்ப்பு கொடுத்தாச்சு. கோவலன் செத்து போயிட்டான். வந்தவ என்னுடைய சிலம்புல இருக்கிறது மாணிக்க பறல்கள், எங்க கிட்ட இருக்கிறது முத்து. போட்டு உடைச்சு பார்த்தான், அங்க வந்தது தடய அறிவியல். காட்டிட்டு போனது சங்ககாலம். செல்லு ஒன்னா இருக்கலாம், சிம் கார்டு வேற. உடைச்சு பார்த்தாலும் தெரியும். அதில் வந்து அடிச்சு பாருங்க. இங்கே அதில் ஒரு பரல் வந்து அதனுடைய உதட்டில் அடிச்சான். ஏன் தெரியுமா? இந்த வாய் தானடா தப்பான நீதி சொல்லுச்சுன்னு சொல்லி எப்படி காட்டுறாங்க. இன்னைக்கு க்ளோஸ் அப் ஷாட்னு சொல்கிறோமே, அதில் அடிச்சுச்சாங்க. அடடே அப்படின்னு சொல்லி. சமகாலம் பெருமை சேர்க்கிறதுனே வச்சுக்குவோம். எங்க போச்சு உங்கள் தாத்தா கொடுத்த சித்திரக்கவியும் அந்தாதியும் ஸ்லேடையும் யமகமும் இதழ் அகல்னு சொல்லப்படுகிற நீரோட்டக பாடலும் எங்க போச்சு? காணாம போயிருச்சு. எங்க தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க பாப்போம். ஒரு பாட்டு பாடுறப்போ உதடு ஒட்டக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கங்க. அப்படி உதடு ஒட்டாமல் இருக்கா அப்படின்னு ஒரு ஆதாரம் கேட்டா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இது எதுக்கு தெரியுமா சொன்னாரு? டே, நீ துறவி ஆகணும்னா உனக்கு உறவு கூடாதுரா, உன்னோட நீ ஒட்டக்கூடாதுரா சொல்வதற்கு உதடு ஒட்டாம ஒரு குரல் செஞ்சாரு திருவள்ளுவர். அதான் ஆச்சரியம். சமகால கவிஞன் முண்டாசு கவி பாரதியினுடைய வரிகள், புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் மெத்த வளருது மேற்கே, அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை, சொல்லவும் கூடுவதில்லை, இதை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லைன்னு சொன்னான்.
அத்தனையும் மேல இருக்கு, அதை நீங்க கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணல. வேதனையோடு சொல்றான். ஏன்னா யார் இருக்கா? நீங்க வெறும் அந்த தமிழ் படிச்சிருக்கீங்க. வருத்தத்தை சொல்றதுக்கு தமிழ்ல வார்த்தை இல்லைன்னு சொன்னான். அதோட நிறுத்திடல அவன். பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கெட்டு நாமம் மட்டும் தமிழர் என கொண்டு இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு உங்களுடைய தற்கால கவிஞன் பாரதி சொல்லிட்டு போனது உண்மையாயிருந்திருந்தால் நிச்சயமாக மங்காத தமிழின் பெருமை அன்றளவும் இன்றும் நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் சங்கத்தமிழ்தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல்கலைக்கழகங்களில் பாடமாக வைக்கணுங்க. இதெல்லாம் இப்படி பேசுகிற போது யார் போய் கேட்குறது, யார் போய் சொல்கிறது? எல்லாரும் காதில் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு கையில் செல்லை வச்சுக்கிட்டு யார் மூஞ்சிலையும் முழிக்காமல் அலையக்கூடிய காலமாயிருச்சு. அது எத்தனை விஷயங்கள் சொல்கிறாங்க. இவையெல்லாம் எங்கிட்ட இருக்குல்ல. நீங்கள் இன்றைக்கி வச்சுருக்கக்கூடிய விஷயம் வேறு. நாங்கள் தந்தது ஔவையினுடைய பாட்டை சொல்ல சொல்ல ஆச்சரியமாக இருக்குது. அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தி உள்ள துளைக்க முடியுமா? என்னென்னமோ சொல்கிறோம் இன்றைக்கு. அவ்வளவும் அதில் இருக்குங்கிறாங்க. நமக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் சமகாலம் என்பது தவிர்க்கப்பட்டுருமா? இந்த நூற்றாண்டு இப்படியே பேசிக்கிட்டே இருக்க முடியுமா? சமகாலத்திலும் தமிழுக்கு பெருமை கிடைத்திருக்குது என்று பேசுவதற்காக நம்முடைய நாகர்கோயிலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய செல்ல கண்ணன் அவர்கள் இப்போது வருகிறார். வாங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ மொழிகள் தோன்றி மறைந்திருக்கலாம். சில மொழிகள் இன்று பேச்சு வழக்கில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இலக்கிய வடிவத்தில் இருக்கிறது. ஆனால் அன்றும் இன்றும் என்றும் நிறம் மாறாமல், குணம் மாறாமல், தன்மை மாறாமல் இந்த உலகத்திலே ஒரே ஒரு மொழி தன்னுடைய இயல்பை மறக்காமல் எப்பொழுதுமே இளமை குன்றாமல் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழியை வணங்கி நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அம்மா. உண்மையிலே ரொம்ப எனக்கு சந்தோஷம். புத்தாண்டு வாழ்த்தா? ஆமா ஆமா, அவங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்து. எல்லாத்துக்கும் வாழ்த்து. ஆமா, அழகா சொன்னாங்க. சங்க காலத்துக்கும் சமகாலத்துக்கும் ஒரு வித்தியாசம். எப்படின்னா, சங்ககாலம் என்பது ஒலியின் காலம், சங்ககாலம் என்பது ஒலியின் காலம், சமகாலம் என்பது ஒலிபெருக்கியின் காலம். சங்ககாலம் என்பது அந்த காலத்தில் அரண்மனைக்குள் முடங்கி கிடந்த தமிழை இன்று அரங்கத்துக்குள் வந்து விட்டது. அப்படிதானா? ஒரு காலத்தில் பண்டிதர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்த தமிழ் இன்று கலை வடிவமாக இந்த உலகத்திற்கே வந்திருக்கிறது. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க சொன்ன அந்த செயல் வடிவம் எல்லாம் யாருக்கும் தெரியல. இது யாருக்கு புரியும்? முதல்ல யாருக்கு தெரியும்? அர்த்தம் புரியணும் அப்படின்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் சிவபெருமானையும் நக்கீரனையும் கூட்டு வந்து பயங்கரமா 2 பேரையும் சண்டை போட வச்சு அவர் நெற்றிக்கண்ணை திறந்து அதுல தீய பாய்ச்சி கடைசியில் என்ன ஆகும்? சண்டை போட்டு தான் ஒரு முடிவு வரும். அத்தனை பாட்டுக்கும் எப்படி சிவபெருமானை கூட முடியுமா? அதானே. ஒரு பாட்டாவது நமக்கு விளங்க நினைச்சு பாருங்க. எல்லா பாடல்களுக்கும் அகராதியை தூக்கிக்கிட்டே தெரிய முடியுமா? அவன் பெரிய அகராதின்னு சொல்ல மாட்டாங்களா? நினைச்சு பாருங்க. எல்லா பாட்டுக்கும் நாம கோனார் உரையை கொண்டுகிட்டே போக முடியுமா? என்ன அவங்க பேசுறத பார்த்தா ஏதோ ஔவையார் ஆன்லைன்ல தமிழ் வளர்த்துக்கிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு போயிருக்கீங்களே. என்ன இப்போ கம்ப்யூட்டர்ல வளர்த்துக்கிட்டு இருக்காரா தமிழ? என்ன திருவள்ளுவர் வந்து வண்ணார்பேட்டையில் வளர்த்துக்கிட்டு இருக்காரா? இளங்க வந்து இன்டர்நெட் மூலமா இப்ப தமிழ் வளர்த்துக்கிட்டு இருக்காரா? எனக்கு இவங்க மேலெல்லாம் வருத்தம் கிடையாது. என்ன வருத்தம் அப்படின்னா, பாமரனுக்கு அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு எழுதின அத்தனை செய்யுள் வடிவமும் என்ன ஆகி போச்சுன்னா, யாருக்கும் புரியாமல் எழுதுவதையே கௌரவமாக நினைச்சிருக்காங்க. ஒரு காலத்துல அத்தனையுமே கடினமாக இருந்தது. கடைசி வரை புரிஞ்சிடக்கூடாது, யாருக்கும் புரிஞ்சிடக்கூடாது. இப்படியா படைப்பு இருக்கணும். ஆனால் எங்களுடைய பாரதி வந்த பிறகுதான் அங்க ஒவ்வொன்றையும் எளிமைப்படுத்தினான். நினைச்சு பாருங்க, எல்லாரையும் பேச வச்சானே, எல்லாரையும் பாட வச்சானே, எல்லாரையும் எழுத வச்சானே. அழகா சொன்னாருங்க பாரதி. அழகா சொல்றா, அதாவது இந்த தமிழ்நாட்டிற்கு வல்லமை பெருக்குவதற்காகவே உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா எவ்வளவு சிறப்பு. மறக்க முடியுமா? நாங்கெல்லாம் பழச குறை சொல்லி பேசுறதில்ல, வரலங்க. ஆனா அன்னைக்கு உள்ளதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அன்னைக்கு நிலைமை எப்படி இருந்து, 3000 மந்தளர்களுடைய முன்னிலையிலே திருவரங்கத்திலே கம்பராமாயணம் எப்படி ஏற்றப்பட்டது? 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமா அரங்கேற்றினாங்க. அதே கம்பராமாயணத்தை அன்னைக்கு 3 மணி நேரத்துல ஒரு வில்லுப்பாட்டு கவிஞன் சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுக்கும் போய் சேர்ந்துருங்க. ஏன்
நாளைக்கு செவ்வாய் கிரகத்துல மக்கள் எல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சா அப்படின்னா அங்கேயும் அதாவது நம்ம ஜெயா தொலைக்காட்சி மூலமாக ஐயா தலைமையிலே தமிழ் பட்டிமன்றம் நடக்கும் என்பது உண்மை. அதுக்கு நீங்களும் வந்திருக்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மகாகவி, அதாவது இந்த காலத்தில் உள்ள சமகாலத்தில் உள்ள மகாகவி பாரதியாரை மறக்க முடியுமா? தன்னுடைய மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். உன்னை நினைப்பதை விடவும் எனக்கு எது மகிழ்ச்சியை தருகிறது தெரியுமா? தமிழ் மொழியை நேசிப்பதுதான் எனக்கு அதிக மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞன் சொன்னான்னா இது நமக்கு பெருமை. ஏன் இது உங்களுக்கு சமகாலத்தில் நாங்கள் வளர்க்கலையா? இன்னொன்னுங்க, அவருடைய அண்ணன், இவர் புதுச்சேரியில் இருக்கிறார், அவருடைய அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். தெரியாம ஆங்கிலத்தில் எழுதிட்டார். படிச்சு பார்த்துட்டு, இனிமேல் எனக்கு கடிதம் எழுதுவதாக இருந்தால் தமிழ் மொழியிலே எழுத வேண்டும், தமிழ்ல தான் எழுதணும். தம்பிக்கு எழுதுறாரு பாருங்க, தமிழ் மொழியில எழுதணும், அது கொச்சையாக இருந்தாலும் நான் ஆவலோடு படிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மகா கவிஞன் சொல்லியிருக்கிறான். அப்படின்னு சொன்னா எங்க அவருக்கு இதயமே தமிழ் இதயம். எல்லிஸ் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர், ஆங்கில ஆள், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்க இருந்தார் சென்னையில. அவர் எங்கெல்லாம் போறாரோ அவருடைய பேர்ல ஒரு ஏதாவது ஒரு தெரு இருக்கும், இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு சாலை இருக்கும். நல்லா யோசிச்சுங்க. 2 எல்லிஸ் இருந்தாங்க. 1700 சொச்சத்தில் ஒருத்தரும் பிற்காலத்தில் ஒருத்தர். ஏன்னா மதுரையில் இருந்தவர் ஒரு எல்லிஸ் வேற, எல்லிஸ் நகர் இன்னைக்கு இருக்கு. இவர் சொல்ற எல்லிஸ் தான் சென்னையில் 7 கிணறு பகுதி இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி பல இடங்களில் தண்ணீர் பஞ்சத்தை போக்க கிணறுகளை தோண்டி வான் சிறப்பு அதிகாரத்தை பதிவு பண்ணி வச்சவர். இன்னைக்கும் ஒரு கல்வெட்டு நம்ம ஊரில் இருக்கு, பெரியபாளையத்தம்மன் கோயிலில் இருக்குது. அது அந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே அவர் இதயத்தில் இடம் பெற்றவர். அவரு வீரமாமுனிவருடைய வரலாறுகளை எல்லாம் மிகச் சிறப்பாக அவர் மக்களுக்கெல்லாம் சொன்னார். என்ன ஆகி போச்சு, நிறைய ஓலைச்சுவடிகள் எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அவருடைய காலத்துக்கு பிறகு என்ன நடந்து தெரியுமா? அவருடைய அந்த டிரைவரு அந்த ஓலைச்சுவடியினுடைய அருமை தெரியாமல் அதை தீக்கிரையாக்கிட்டாருங்க. வீட்டில் அடுப்பு எரிக்கிறதுக்கு கொஞ்சம் பயன்படுத்திட்டார். என்ன ஆகி போச்சு, அற்புதமான ஏடுகள் அத்தனையும் தீக்கிரையாகி போய்விட்டது. அதாவது தீக்கிரையாக தீந்தமிழை இன்று டிஜிட்டல் தமிழாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது சமகாலத்திற்கு பெருமையா இல்லையா? நினைத்து பாருங்கள். ஒரு பெரியவர் கையில பால் சொம்போடி வர்றார். நடந்து வரக்கூடிய நேரத்தில் என்ன ஆயிடுச்சு பாருங்க, ஒரு மிதிவண்டிக்காரர் அவரை இடிச்சிட்டார். நாம உடனே சப்பனி ஒரு அடை போடுவோம், ஆனால் ஒன்றும் பண்ணலை. கையில் எல்லாம் உடம்புலலாம் இவருக்கு சின்ன சின்ன காயம், பால் வேற சிந்திருச்சு. கோவப்படவே இல்லை. ஆனால் அந்த மிதிவண்டிக்காரர் அந்த பெரியவர்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா மன்னித்துக் கொள்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார், மன்னித்துக் கொள்க. உடனே இந்த பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா மன்னித்துக் கொள்க அப்படின்னு சொல்லாதுங்க, அது உருது சொல், பொறுத்து கொள்க அப்படின்னு தமிழிலே சொல்லுங்கள். அப்படி அந்த நபரையும் பொறுத்து கொள்க அப்படின்னு தமிழ் மொழியிலே சொல்ல வைத்த பெருமை யாருக்கு சாரம் அப்படின்னு சொன்னா, தேவனே பாவலரே உங்களுக்கு அடையாளம் காட்ட முடியும் அல்லவா? நினைச்சு பாருங்க. அவர் தாங்க கோயிலெல்லாம் தமிழ்ல வழிபாடு நடத்த வேண்டும், அத்தனை சடங்குகளும் தமிழ்ல நடத்த வேண்டும். அது மட்டுமல்ல, தமிழ் மொழிதான் உலகத்திற்கே தாய்மொழி, தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான இதை ஆராய்ச்சி செய்து நிரூபித்து காட்டினார் என்று சொன்னால், அற்புதமான நம்முடைய உயிரோடு கலந்த உன்னதமான தங்கத்தமிழ் எது பெருமை, தங்க தமிழுக்கு எது பெருமை என்று சொன்னால், சங்க காலத்தை விடவும் சமகாலமே 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 என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். அன்பு வணக்கம் ஐயா. உண்டு அவர் சொன்னார் பார்த்தீங்களா, மொழி ஞாயிறு தேவனைய பாவனர் கீழே விழுந்து காயம்பட்ட போது கூட பொறுத்துக்கொள்க அப்படின்னு தமிழில் சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாருன்னா எவ்வளவு நேசிருக்காங்க பாருங்க தமிழை. ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறாரு. இக்காலத்தில் இருக்கக்கூடிய பெருமைகளெல்லாம் அவர் சொன்னார். இப்போது மீண்டும் நாம் செல்லுகிறோம். சங்ககால தமிழ்தான் என்றைக்கும் மங்காத பெருமையுடையது என்று பேசுவதற்காக பேராசிரியை டாக்டர் விஜய் சுந்தரி அவர்கள் வருகிறார்கள். வாங்க. நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே சமகால தமிழ், அதுக்கு இன்னும் உரையே கண்டுபிடிக்கலையே, அதை நாங்க எங்க போய் சொல்றது? நல்லா கேளுங்க. போக்கு மாத்துங்கிறீங்க, மொக்க போடுறதுங்கிறீங்க, சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்ங்கிறீங்க. ஐயா இந்த 3 வார்த்தையும் நான் 3/4 மணி நேரமா கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணேன். புரட்சி தலைவி அம்மாவை தங்கத்தாரகைன்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா? ஏழை பெண்களுக்கு தங்கம் தாரகை, அதுதான் தங்கத்தாரகை. காரணம் இல்லாம எதுவும் பேர் வைக்க மாட்டோம். இதுதான் தமிழில் விளையாட்டுங்கிறது.
தங்கத்தை தாரகை, அதனால தாரகை. அழகா இருக்கேன். மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம். விண் கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன் போல் கண் கண்ட தெய்வம் உளதோ சகல கலாவல்லியே. எதிரணியிலிருந்து மிக அழகாக என்னுடைய அன்பு சகோதரர் வந்தார். இவர்களெல்லாம் சங்கத்தமிழால் கண்டிப்பாக மெல்ல தமிழ் இனி வாழும் என்ற உறுதிமொழியை இந்த தமிழ் புத்தாண்டிலே எடுத்திருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டு பேசிட்டு போய் உட்கார்ந்தார். ஒரு பெரிய கேள்வி கேட்டார். சங்க பாட்டம் உங்களுக்கு புரியுமா? கோனார் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே திரியணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே சமகால தமிழ், அதுக்கு இன்னும் உரையே கண்டுபிடிக்கலையே, அதை நாங்க எங்க போய் சொல்றது? நல்லா கேளுங்க. போக்கு மாத்துங்கிறீங்க, மொக்க போடுறதுங்கிறீங்க, சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்ங்கிறீங்க. ஐயா, இந்த 3 வார்த்தையும் நான் 3/4 மணி நேரமா கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணேன். ஒரு சங்க பாட்டை கூட நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணதே இல்ல. கடவுள் புண்ணியத்துல இதுக்கு அர்த்தம் என்கிட்ட கேட்டுறாதீங்க. அப்புறம் இன்னொன்னு, நாங்கள் அல்லவா நீங்கள் எல்லாம் ஒலி, நாங்கள் எல்லாம் ஒலி பெருக்கி இல்ல என்ன சொன்னோம் நாங்க? அதானே. ஏயா, ஒலி பெருக்கிற வேலையை தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒலி இருந்தா தானே பெருக்குவீங்க. தொழில்நுட்பம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு, அவ்வளவுதான். வேணா ஒத்துக்கலாம். சமகாலத்தில் தொழில்நுட்பத்தின் வாயிலாக தமிழை வளர்க்கிறீர்கள் அப்படின்னு வேணா அந்த ஒரு விஷயத்துல போனா போகுது. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க அவங்கள, அதனால ஒத்துக்கலாம், அவ்வளவுதான். அற்புதமா ஒரு கேள்வி கேட்டார். தீக்குச்சிக்கு தின்ன கொடுத்ததை நாங்கள் அல்லவா டிஜிட்டல் ஆக்கி இருக்கிறோம். ஏங்க, சங்க இலக்கியம் எழுதி 3000 வருஷம் ஆகுது. அப்ப எந்த டிஜிட்டல்ல அடுத்த நூற்றாண்டுக்கு அதை காப்பாத்தி கொண்டு வந்தாங்க? திருக்குறள் எழுதி அதுக்கு மேல வருஷம் ஆகுது. எந்த நூல்ல அதை பாதுகாத்து இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்தாங்க? கம்ப ராமாயணம் 12ஆம் நூற்றாண்டுல எழுதினது. அடுத்தடுத்த நூற்றாண்டுகள்ல யார் கொண்டு வந்து கொடுத்தாங்க? சும்மா 21ஆம் நூற்றாண்டுல உங்க டிஜிட்டலை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு 2000-3000 வருஷத்துக்கு முன்பு எழுதப்பட்ட தமிழை நாங்கள் தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம்னு சும்மா பேசிட்டு இருக்க கூடாது. ஆமா எங்க, அப்படி ஞாபகத்துல வச்சிருந்ததுனால தான் அது இருந்தது. இப்போ உங்க வீட்டு நம்பர் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். உலகத்திலேயே பெரிய மொழின்னு 6-7 மொழிகளை பட்டியல் போட்டாங்க. கிரேக்கம். சங்க இலக்கிய பாடல்களுக்கு கிரேக்க முல்லை பாடல்களை ஒப்பிடலாம்னா இன்னைக்கு இருக்கா கிரேக்கம்? இருக்கா? பேசுறாங்களா? இல்ல. லத்தீன் உலகத்திலேயே ஆகச் சிறந்த மொழின்னா இப்ப காணும். அதுல இருக்கிற வார்த்தையெல்லாம் அள்ளிக்கிட்டு ஆங்கிலம் நான் தாங்குது. லத்தீன காணும். அதுவும் பேச்சு மொழி இல்ல. இல்ல, வெள்ளைக்காரன் பதவி ஏற்கிறப்ப மட்டும் அதை பயன்படுத்துவான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் ஆங்கிலத்துல நிறைய வார்த்தைகளுக்கு வேர் சொல்ல தேடினீங்கன்னா அது லத்தீன்ல இருக்கும். லத்தீனை அழித்து ஆங்கிலம் வந்து விட்டது. மருத்துவ சொல் பூரா லத்தீன் தான். ஹீப்ரு, பழைய நூல்களை எல்லாம் எழுதிய ஆங்கில நூல்கள் எல்லாம் ஹீப்ரு மொழியில என்னங்க. அது மட்டும் இல்ல, அதுதான் இயேசுநாதர் அந்த மொழியில ஒரு கிளை மொழியை அவர் பேசினாரு. ஹீப்ரு வந்து இயேசுநாதர் பேசிய மொழி. இன்னைக்கு யாராவது பேசுறாங்களா? இல்ல. அடுத்து வந்தாங்க சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தை போல சிறந்த மொழி உண்டா? மறுக்கவில்லை. இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் எத்தனை மக்களுடைய மொழியாக சமஸ்கிருதம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மந்திர மொழி. இப்ப 2 பேரும் சேர்ந்து சமஸ்கிருதத்துல பேசிட்டு போறாங்களா? இல்ல. ஆக கிரேக்கம் அழிந்து விட்டது, லத்தீன் உருமாறி விட்டது, ஹீப்ரு காணாமல் போய்விட்டது, சமஸ்கிருதம் கோயிலுக்குள் முடங்கி போய்விட்டது. ஆனால் தமிழ் மொழி மட்டும்தான் தோன்றிய காலம் தொட்டு மக்களிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம் தெரியுமா? அது சமகாலத்தால் விளைந்ததல்ல ஐயா.
சங்க காலத்திலிருந்து ஒருத்தன் இடையராது பிடித்து கொண்டு தொடர்ந்து கேள்வி ஞானத்தால் வளர்த்த காரணத்தினால இன்னைக்கு நீங்க டிஜிட்டல்ல கொண்டு வந்து அதை ஏத்தி வச்சிருக்கீங்க. இத பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஐயா. இன்னைக்கு சமகால தமிழ ஒரு மாற்றுத்திறனாளி மாதிரி ஆக்கியிருக்கிறீங்க. எப்படி தமிழ் மொழியோட கண்ணை பிடுங்கிடுறது, காதை செவிடாக்கிடுறது, பேச விடாம ஊமையாக்கிட்டு தமிழை பார்த்தீர்களா எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்று மாற்றுத்திறனாளி வேலையை தமிழ் மொழிக்கு ஊட்டிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு சமகால தமிழ். ஆனால் சங்க தமிழ் அப்படியா? ஒரு ஆண்டவனை குழந்தையாக்கி பாடணுமா? பிள்ளை தமிழ். 1000 யானைகளை அமரிடை வென்றவனை பாராட்ட வேண்டுமா? பரணி தமிழ். சபாஸ். அடுத்து வந்தார் மன்னர்களை எல்லாம் போற்றி புகழ வேண்டுமா? மெய்கீர்த்திகள். கல்வெட்டுல இவ்வளவு ஏங்க? குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லல்யாம் எனும் நடுவு நிலை தவறாத கல்வி அழகே அழகு. இது அறத்தமிழ். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நமச்சிவாயவே. இது ஞான சம்பந்தரின் கெஞ்சு தமிழ். இதை நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. இது நாவுக்கரசரின் கெஞ்சு தமிழ். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தாம் அறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை வைத்தாய் தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. இது விஞ்சு தமிழ் சுந்தரருடையது. மறுக்க முடியுமா? மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூவாடை அது போர்த்து கருங்கையற்கண் விழி தொல்கி நடந்தாய் வாழி காவேரி. இது வரிப்பாட்டு தமிழ். சிலப்பதிகார பாட்டு இப்ப பாடிட்டு இருக்க. நீங்க போன வாரம் வந்த திரைப்படம் நினைச்சிடப்படாது, இன்னும் ரிலீஸ் ஆகல போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்படாது. உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்றுகான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த காலதூதர் கைகளில் உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். இது கம்பனோட விருத்த தமிழ். கம்பருக்கு அதையும் தாண்டி வந்ததுங்க. முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்கொரு வித்துக்குருவர எனவோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவருள் முற்பத்தும் வர்க்கத்தமரரும் அடிப்பேன சந்த தமிழ் அருணகிரியினுடையது. இந்த தமிழுக்கெல்லாம் உங்க தெரு தமிழ் நிக்குமா ஐயா? என்ன பேசுறீங்க? உங்க தமிழ் எப்படி தெரியுமா? காலையில வேக் பண்ணி அப்புறமா பிரஷ் பண்ணி அப்புறமா பாத் பண்ணி அப்புறமா ஈட் பண்ணி அப்புறமா ரீட் பண்ணி அப்புறமா ரைட் பண்ணி அப்புறமா ஹோம்வொர்க் பண்ணி மொத்தத்துல பண்ணி மொழியா ஆக்கிட்டீங்களே ஐயா. பழங்கால தமிழை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். வெறும் மொழியை மட்டுமல்ல, மொழி தருகிற பண்பாடு, மொழி தருகிற சமுதாயம், மொழி கற்றுத் தருகிற அறம் அத்தனையும் என் தமிழ் பிள்ளைகளுக்கு கிடைத்ததென்றால் இன்னொரு முறை தமிழ் குழந்தை தீவிரவாதியாக மாற மாட்டான். இதுவே இந்த துர்முகி ஆண்டிலே நமக்கு கிடைக்கிற பெரிய பரிசாக இருக்கும் என்று சொல்லி, சங்க தமிழை படித்தால் சமுதாயம் வளரும், பண்பாடு வளரும், முழு மனிதனாக உருவாக்க முடியும். ஆகவே தங்கத்தமிழ் ஜொலித்திருப்பது சங்க காலத்திலே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமா அவங்க சொல்ல 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 குமரகுருவருடைய பாட்டில் எடுத்தாங்க பாருங்க. அதுவும் சகலகலாவலி மாலையில் தொடங்கினோடனே அப்படியே மெய் செலுத்து போனேன் நான். 10 பாட்டு தனியாக மட்டும் இல்லை, இந்த 10 பாட்டை படி சரியா போகும்னு சொன்னார். அழகழகாக கேள்வி கேட்டிருக்காங்க, அற்புதமான விஷயங்கள் எல்லாம். நமக்கு இன்னும் பேச 1 மணி நேரம் கூட நேரம் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. இருந்தாலும் நாகர்கோயிலேருந்து வந்து கொந்தளிச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க மலர்விழி. அவருடைய அந்த அருமை தமிழ் கேட்கணும். இப்போது இந்த அணியிலே நிறைவு பேச்சாளராக சமகாலத்தில் தான் தமிழுக்கு பெருமை என்று பேச கவிஞர் மலர்விழி அவர்கள் வருகிறார்கள். வாங்க. புரட்சி தலைவி அம்மாவை தங்கத்தாரகைன்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா? ஏழை பெண்களுக்கு தங்கம் தாரகை, அதுதான் தங்கத்தாரகை. காரணம் இல்லாம எதுவும் பேர் வைக்க மாட்டோம். இதுதான் தமிழில் விளையாட்டுங்கிறது. தங்கத்தை தாரகை, அதனால தாரகை. அழகா இருக்கேன்.
எங்கள் தமிழ் சொல்லும் பாட்டில் அமிழ்தினை ஊட்டும் தங்க மகளே, நீயே கதி என்றுணர்ந்த நாங்கள் இன்பமுடன் வாழ அன்பு கொண்டு வா தாயே, எங்கள் தமிழ் சொல்லும் பாட்டில் அமிழ்தினை ஊட்டும் தங்க மகளே, அமிழ்தினை ஊட்டும் தங்க மகளே. முத்திரை பதிக்கும் சித்திரை திருநாளில் வாங்கிவிடும் மூச்சருவி வற்றாதிருக்க என்னை தாங்கி பிடித்திருக்கும் தமிழுக்கு முதல் வணக்கம். உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தமிழ் புத்தாண்டு அன்றைக்கு ஜெயா தொலைக்காட்சியில பேசுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இங்க கோ அண்ணன் வந்து எப்படி பேசினார் பார்த்தீங்களா நீதிபதி அவர்களே? பைந்தமிழ் புலவன் பாரதி மட்டும் ஜெயா தொலைக்காட்சி பட்டிமன்றத்தை இன்று பார்த்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அவர்கள் மூவரின் வாயிலும் தமிழ் எப்படி விளையாடியது பார்த்தீர்களா நடுவர் அவர்களே? அந்த குறிஞ்சி பாட்டு 99 யார் சொல்ல முடியும்? பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்துல சூர்யா சொன்னார், அப்போ நான் பார்த்தது. அடுத்து அவர் சொல்லும் போது பார்த்துருக்கேன். அடுத்து ஒரு பொண்ணு பேசிச்சு பாருங்க. அடிப்படை எங்கிருந்து வந்தது? சங்க காலத்தில் தானே. அஸ்திவாரம் யார்? நாங்கள் தானே. அஸ்திவாரத்தை மட்டும் அப்படியே கட்டி வச்சா அது குட்டிச்சு வருமா? அதுக்கு மேல கட்டடம் எழுப்ப வேண்டாமா? அதானே. கட்டடம் எழுப்புறது யாரு? சமகாலம் நினைத்தால் தான் கட்டிடத்தை எழுப்ப முடியும், மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும் தமிழை. என்ன பேசுகிறீர்கள்? அவங்க வந்து அம்மா முடியாது சாமி எனக்கு என்ன மாதிரி ஒரு வார்த்தை. அவங்களால மட்டும் தாங்க சங்க காலத்தை படிக்க முடியும், நம்மளால படிக்கவே முடியாது. பாமர மக்களுக்கு கொண்டு செல்லன்னா சமகால தமிழ் நாங்க வரணும், பாரதி வரணும், கண்ணதாசன் வரணுங்க. பண்டிதர்களின் முந்தியிலும் பணக்காரர்களின் தொந்தியிலும் மறைக்கப்பட்டிருந்த தமிழை பாமரர்களுக்கு பந்தி வைத்த பெருமை கவியரசு கண்ணதாசனை தனங்கச்சார். கண்ணதாசன் பாடலை எளிமையாக்கினார், பட்டுக்கோட்டை எளிமையை பாடலாக்கினார். எவ்வளவு அருமையா இதெல்லாம் கொண்டு செல்லணுங்க. ஒரு விஷயம் தெரியுமா? கோயம்புத்தூர்ல ஜெகதீஷ் என்கின்ற ஒரு மாற்றுத்திறனாளி இளைஞன் தான் ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டு பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து அப்துல் கலாம் சொன்னார், ஜெகதீஷ் நீ மாற்றுத்திறனாளி அல்ல, இந்த சமுதாயத்தை மாற்றும் திறனாளி. அவரை பார்த்து சொன்னாருன்னா சமகாலத்தில் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாட்ஸ்அப் பற்றிலாம் சொன்னீங்களே, நான் ஒருத்தட்ட கேட்டேன் இங்க வந்தோம், ஐயா நீங்க வாட்ஸ்அப்ல இருக்கீங்களான்னு கேட்டேன். நான் சைதாப்பேட்டையில் இருக்கேன். அவருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எங்க யாரை பார்த்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா, ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா, ட்விட்டர்ல இருக்கீங்களா, உயிரோடு இருக்கீங்களா கேட்டுக்கணும் இல்லையா? என்ன வாட்ஸ்அப்ல தப்பு தப்பா போட்டு விட்டுறாங்க. சங்க காலம் என்பது தங்க காலம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அந்த சுரங்கத்தில் இருந்த தங்கத்தை அப்படியே அரங்கத்திற்கு ஆபரணமாக கொண்டு வந்தது சமகாலம் தான். நம்ம புரட்சி தலைவி அம்மாவை தங்கத்தாரகைன்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா? ஏழை பெண்களுக்கு தங்கம் தாரகை, அதுதான் தங்கத்தாரகை. காரணம் இல்லாம எதுவும் பேர் வைக்க மாட்டோம். இதுதான் தமிழில் விளையாட்டுங்கிறது. தங்கத்தை தாரகை, அதனால தாரகை அழகா இருக்க. சங்க காலம் தமிழுக்கு தங்க காலம், நிகழ்காலம் தமிழுக்கு புகழ் காலம். அதை சொல்வதற்காக தான் நாங்க மூணு பேர் ஆமா சாப்பாடு கட்டிட்டு வந்திருக்கீங்க. என்னங்க பாடல் இசை வந்து மொழியை வந்து இசை மொழியை வளர்க்கவில்லைன்னு ஒருபோது நீங்க சொல்லாதீங்க. டி.எம். சௌந்தரராஜன், ஜேசுதாஸ், சுசீலா, ஜானகி அம்மா இவங்களெல்லாம் நம்ம மொழிக்காரங்க கிடையாதுங்க. உங்களுக்கு தாய்மொழி தமிழே கிடையாதுங்க. தாய்மொழி தமிழே கிடையாது. ஆனால் அவர்களை போல் தமிழ் உச்சரித்து பாடியவர்கள் யாரும் கிடையாது. பிற மொழிக்காரர்களை கூட தமிழில் உச்சரிக்க வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் சமகாலத்தின் வெற்றி. அதான் எவ்வளவு அருமையான பாடல்களை கொடுத்திருக்காங்க நீதிபதி அவர்களே. வால் எழுதியிருப்பார் ஒரு பாடல், அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல். இரு விழிகளில் எழுதிய மடல் சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடாதா? நான் பாட்டுக்கு எத்தனை பாட்டு தான் ஞாபகம் வச்சிருப்பேன் நானு. உங்களுக்கு தெரியுதான்னு இடவேளை விட்டேன். ஆமா அது வேற கேளுங்க. அழகி அந்த பாட்டு 4 வரி சொன்னா போதும் எல்லாருக்கும் தமிழ் கட்டு கொடுத்துடலாம், ஆசிரியரே வேண்டாம். இல்லைங்க, அதை காட்டில் என்னன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்களுடைய படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறப்ப பாடிட்டு போனவன் அந்த பாட்டை பாடணும். மழை தரும் முகிலென குழல் பாருங்க, அந்த முடிய சொல்கிறாரு, மழை தரும் முகிலென குழல், நல்ல குயில் தரும் இசை என குரல். என்ன இப்போ இதில் வரி எங்கே வருது, பாட்டு வருது எங்கே வருது? இப்போ எல்லாரும் உடனே அந்த கனவு சீனுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா 5 நிமிஷத்துக்குள்ள? அந்த காலத்தில் சங்ககால கவிஞர்கள் வந்து மன்னர்களை பற்றி மட்டுமே எழுதி கொண்டிருந்தார்கள். இந்த காலத்தில் மக்களை பற்றி நாங்கள் எழுதுறோம்.
காதலை பற்றி அந்த காலத்துல ஒரு கவிதையை யாராவது புரிஞ்சு காதலிக்க முடியுமாங்க? காதலுக்காக சாகவும் கூடாது, காதலிக்காம சாகவும் கூடாது. எப்பவுமே இது ஒரு புது வழி. இது என்ன பஞ்சு டயலாக் மாதிரி இருக்கு? அந்த காலத்துல ஒரு பாட்டு காதலுக்காக, யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், நானும் நீயும் எம்முறை அரிதும் செம்புலப்பயல் நீர் போல அன்புடை நஞ்சம் தாம் கலந்தனவே. இதுக்கு விஜயசுந்தரி மேடம் உரை சொல்லி அவன் காதலிக்கிறதுக்கு முன்னா ரொம்ப விடிஞ்சு போவோம், ரொம்ப நாள் ஆயிரும். ஆனா இன்னைக்கு சண்டி வீரன் ஒரு படம் நீதிபதி அவர்களே, அதுல மோகன்ராஜ்னு ஒரு கவிஞர், இப்போ புது கவிஞர் எழுதியிருக்காப்ல, பஞ்சு நீ பஞ்சில பதுங்கிருக்கு நூலுனா, அஞ்சு நீ அஞ்சில அடங்கி வரும் நாளுனா. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. பஞ்சு நீ பஞ்சில பதுங்கி வரும் நூலுனா, அஞ்சு நீ அஞ்சில அடங்கி வரும் நாளுனா, பந்து நீ பந்தல தாங்கி வரும் காலுனா, பந்து நீ பந்தில உள்ளிருக்கும் காற்றுனா, ஆத்தாடி என்ன ஆத்துன்னு ஆத்துன, காத்தாடி நல்ல தூத்துன்னு தூத்துன, காதல மீட்டுன கடவுளை காட்டுன, அலுங்கிறேன் குலுங்கிறேன் ஒரு ஆசை நெஞ்சில, அதுங்கிற இதுங்கிற ஒன்னும் பேச தோணல, நடையா நடந்தேன் நடையா நடந்தேங்க ப்ரோ. நடந்து போய் காதல் பண்ண மாதிரியே இருக்குன்னு சொன்னா இந்த காலத்துல உள்ள கவிதைகளை இப்போ நீங்கள் பாடுறப்ப நல்லா இருக்கு. இதுக்கு எல்லாருக்கும் அர்த்தம் புரிஞ்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிச்சு பாருங்க. அஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய நாலு, பஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய நூல். ஒரு ஆள் வேணும்ல, அதுக்கு நான் கோடார் நம்ம வாட்டுக்கு எப்படி பாப்கார்ன் தின்னுட்டு 5ல் 4 3ல் 2 இப்படி நல்லா இருக்கு. அப்படி இல்ல நீதிபதி அவர்களே, பார்த்த உடனே புரிஞ்சு. இப்ப யாயும் யாயும் யாராகியரோ புரியறதுக்கு நேரம் ஆகுது. நேரம் ஆகுதுன்னா அதுக்கு படிக்கணும்ல. இப்ப தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்க நேரம் ஆகுதுன்னா போயிரீங்களா வீட்டுக்கு? எப்பவும் நம்ம ஹெட்போன் வச்சு கேட்டுட்டே தான இருக்கும் நல்ல பாட்டு. எங்க போனாலும் இப்ப அலுங்குறேன் குலுங்குறேன் பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. ஓடுது, புரியணும்ல. 4க்குள்ள 5 இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? 5 அவனுக்கு என்னன்னு தெரியாது பாவம். என்னைக்குமே நீதிபதி அவர்களே, சங்க காலத்திலும் சரி சமகாலத்திலும் சரி தமிழின் பெருமையை யாரும் அழிக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் தமிழ் இளவட்ட மொழி, கன்னி தமிழ். என்னைக்குமே அதுக்கு வயசாகாது, தமிழுக்கு என்னைக்குமே வயசாகாது. அதனால தான் கண்ணதாசன் சொன்னார், கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனி ஆக்கு முந்தன் ஒரு வாசகம், உண்டன்று சொல்வதும் தன் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வது உந்தன் இடையல்லவா மின்னல் இடையல்லவா, கல்லெல்லாம் மாணிக்க. கன்னி தமிழை என்னைக்குமே நாம அதன் பெருமையை குறைக்கவே முடியாது. நாங்க தான் வளர்த்தோம் ஆணவத்துல நீங்க பேசக்கூடாது. மருதகாசி பாட்டுல எழுதுவாரு, தரைய பார்த்து நிக்குது நல்ல கதிரு, தன் நிலைய மறந்து வெளியே நீட்டுது பதறு, அது போல அறிவு உள்ளது அடங்கி இருக்குது வீட்டிலே, எதற்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் பண்ணுது வெளியிலே, அதாலே மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதப்போ தீருவதப்போ நம்ம கவலை. சபாஸ். இந்த படம் வந்தபோது என்ன ஓட்ட ஓடிச்சிருங்களா? தாய்க்கு மின்தாரம்னு நினைக்கிறேன். அவர் சும்மா ஒரு தட்டு வண்டியில் எம்ஜிஆர் அப்படி கையை, எல்லாரும் ஃபுல் கை சட்டையை தான் மடக்கிடுவாங்க, அவர் அரை கை சட்டையே மடக்கிடுவார். ஏன்னா அவருக்கு பாடி உடம்பு இருந்தது மடக்கி விட்றாரு. நம்ம அரை கை சட்டையை ஃபுல் கை சட்டையை ஆக்கிட்டு இருக்கான். அப்படி வச்சு அந்த பாட்டு பாடிட்டு வர்றப்ப அந்த வண்டி ஓடுற ஓட்டமும் அந்த பாட்டு நடையும் இருக்கு பாருங்க. இந்த படம் இணையமாக நான் நினைக்கிறேன் ஒரு 60 வருஷம் ஆயிருக்கலாம். அந்த 60 வருஷம் கழிச்சும் கூட நம்மளால் ரசிக்க முடியுதுன்னு சொன்னால் இன்னைக்கு மக்களுக்கு கொண்டு சேர்த்துருக்குறோம். அதான் உண்மை. 5 எழுத்து மந்திரம்னா சிவாய நம, 6 எழுத்து மந்திரம் சரவண பவ, 8 எழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. என்றைக்குமே நமக்கு 3 எழுத்து மந்திரம் எது தெரியுமா? அதுதான் அம்மாங்க. இந்த அம்மா என்கின்ற சொல் 3 எழுத்து, அப்பா என்கின்ற சொல் 3 எழுத்து, தம்பி என்கின்ற சொல் 3 எழுத்து, தங்கை என்கின்ற சொல் 3 எழுத்து, அக்கா என்கின்ற சொல் 3 எழுத்து, காதல் என்கின்ற சொல் 3 எழுத்து, உறவு என்கின்ற சொல் 3 எழுத்து. இந்த பட்டிமன்றம் வெற்றி பெற்றால் அந்த வெற்றியும் 3 எழுத்து தான் நீதிபதி அவர்களே. இப்படி வார்த்தை சிக்கனத்தை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்ததே தமிழ் மொழிதான். எனவே உலக மொழிகள் எல்லாம் வாழட்டும், நம் தாய்மொழியாம்
தமிழ் மொழியே இந்த உலகை ஆளட்டும் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நீ வக்கீலுக்கு படி, பொறியியல் படி, டாக்டர் படி, ஆனால் சிலப்பதிகாரம் படி, அது திருக்குறள் படி என்று வந்தால் நீ பாஸ் பண்ண வேணாம், ஃபெயில் ஆக வேணாம். ஒரு வார்த்தை உன் காதில் விழுகட்டுமே. உண்மையிலேயே இந்த புத்தாண்டு நிகழ்வை இல்லங்களிலும் இங்கே எதிரிலும் உலகத்தினுடைய மூலையிலும் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நம்முடைய இனிமையான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கரகோஷத்தோடு நாம் தெரிவித்து, எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. திரும்ப இளமையாயிட்ட மாதிரி ஒரு தோற்றம் எல்லாருக்கும் ஏற்படுது. புத்துணர்வு இதுதாங்க. இந்த புத்துயிர்ப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, லியோ டால்ஸ்டாய் புத்துயிர்ப்பு என்ற ஒரு நாவல் எழுதினார். புத்துயிர்த்தல், மீண்டும் பிறந்து வருதல் போல ரொம்ப அழகான விஷயங்களை 6 பெருமக்கள் பேசியும் பாடியும் நடித்தும் கூட சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ அருமையாக இருந்தது. கேட்டார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய நன்றியை சொல்லி, நீங்கள் அருமையாக உட்கார்ந்து கேட்டீங்க. எங்களுக்கு என்ன பெருமை தெரியுங்களா, இப்படி ஒரு சபை எங்களுக்கு கிடைத்தது ஜெயா தொலைக்காட்சியின் மூலமாக. தமிழுக்கு பெருமை இது. அது மங்காத்தமிழ், தங்கத்தமிழ், எங்கும் நிறைந்த தமிழ். அதனுடைய புகழுக்கு காரணம் என்ன? தமிழ்த்தாய் வாழ்த்தெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகம் வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? தமிழ்த்தாய் வாழ்த்து முழுவதும். மனோன்மணியம் சுந்தரனாருடைய வாழ்த்தை மட்டும்தாங்க நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்தா வச்சுருக்கிறோம். எந்த புலவனும் மேடைக்கு வந்தவனே தமிழ்த்தாயை வாழ்த்தாமல் அவன் அடுத்த வாரத்துக்கு போக மாட்டாங்க. அது ஒரு கவியரங்க மரபு, அவருக்கு தெரியும் கவிஞருக்கு. அப்படியான கவிதை தொகுதிகளை படித்து பாருங்க. வானார்ந்த பொதியின் மிசை வளர்கின்ற மதியே, மன்னிய மூவேந்திரதம் மடிவளர்ந்த மகளே, யாரை தமிழை சொல்கிறாங்க. அவர் இன்னொரு பாட்டு சொன்னால், பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே வளர்ந்து, வரந்தருவாருடைய பாட்டு, வெள்ளிவுத்தருடைய மகன் அவர். எல்லாரும் தமிழ்த்தாயை வாழ்த்தி பாடுறாங்க. அத்தனை பெருமையுடையது. சொன்னாங்க, சங்க காலம் என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய தொல்காப்பிய காலம் தொடங்கி அவர்களுடைய வசதிக்காக பக்தி இலக்கிய காலம், நீதி இலக்கிய காலம் என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே வந்தார்கள். கேட்க கேட்க அருமையாக இருக்குது. எதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வந்தோமோ கவலையாக இருக்குதுங்க. திரும்பி வந்த பிறகு ஐயோ அதை வச்சுட்டு வந்துட்டோம், இதை வச்சுட்டு வந்துட்டோம். எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா, மேல்நாடுகளில் ஜப்பான்லேயும் ஜெர்மன்லேயும் நான் பார்த்தேன், அவர்கள் எந்த படிப்பு படித்தாலும் அவர்களுடைய இலக்கியத்தை ஒன்றை படிக்க வேண்டும் என்பது அந்த நாட்டினுடைய சட்டம். நம் நாட்டில் அப்படி ஒரு சட்டம் வந்து, நீ வக்கீலுக்கு படி, பொறியியல் படி, டாக்டர் படி, ஆனால் சிலப்பதிகாரம் படி, அது திருக்குறள் படி என்று வந்தால் நீ பாஸ் பண்ண வேணாம், ஃபெயிலாக வேணாம். ஒரு வார்த்தை உன் காதில் விழுகட்டுமே, இரக்கமும் மனதிலே கருணையும் பிறக்கட்டுமே. அது வரக்கூடாதா? வந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். வரும் காலம் வரும் என்று நாம் நம்புவோம். நிச்சயமாக அழகாக சொன்னாங்க. சங்க காலம்னா என்ன நினச்சாங்க? வேலையற்ற புலவர்கள்னு யாருங்க சொன்னான்? எல்லா புலவர்களும் வேலையோடு இருந்தார்கள். கணியன் பூங்குன்றன் வார்த்தையை பாருங்க. அவனுடைய தொழில் காலத்தை கணிப்பது. அவன் சோதிடன் கணியன் பூங்குன்றன். அதே போல கணக்காயனார் மகனார் நக்கீரனார். கணக்காயர் அவங்க அப்பா வாத்தியார் வேலை பார்த்தவர். அதே போல் கூலவாணிகன் சீத்தலை சாத்தன். கூலவாணிகம்னா பல்பொருளங்காடி இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவன் அவதானியை விற்றவன். சங்கருப்பது எங்கள் குலம்னா நக்கீரன், அவனுக்கு வேலை இருந்தது. இவர்கள் அன்றைக்கு சொல்லுகிற போது தங்களுக்காக பாடலைங்க, உலகத்துக்காக பாடினாங்க. இன்னைக்கு ஏன் அதை பேசுகிறது தெரியுமா? எந்த பாட்டு உலகம்னு தொடங்காமல் உலகத்தில் ஒரு பாட்டு தமிழன் பாடியிருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். உலகம் உவப்ப வளநேர்ப்பு திரு பலர்கள் ஞாயிறு கடற்கண்டாங்க என்று திருமுருகாற்றுப்படை தொடங்கும். உலகம்ங்கிற சொல் இருக்கும். தமிழனுக்கு மட்டுமில்லடா, இது எல்லாத்துக்கும். அகர முதலெழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு. உலகலாம் இருந்து ஓதற்கரியவன் நிலவிழாவிய நீர்மொழி வேலியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். பெரிய புராணம். உலகம் யாவியும் தாமல வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்க அழகலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கு சரண் நாங்களே. கம்பராமாயணம். நலந்தலை உலகம் முல்லைப்பாட்டு. மூவா முதலா உலகம் என்று சிவக சிந்தாமணி. இப்படியான விஷயங்களை சங்க இலக்கியங்கள் தந்ததுங்க. ஏன் நிற்கிது இவ்வளோ காலமாக? இன்னைக்கும் பொருந்தி வருமாறு நியாயம் சொன்னான். யுவான் ஸ்வாங் போன்றவர்கள் இங்கே வந்து பல நூல்களை கொண்டு போகிறப்ப கங்கை நதியை தாண்டி போகிறப்ப படகு ஆடுதுங்க. படகுக்காரன் சொல்கிறான், ஐயா தூக்கி 4 இதை தண்ணிக்குள்ளே போட்டுருவோம்,
ஏன்னா படகு வந்தால் முதல்ல பிடிச்சி தின்னு விடும், அதனால் அள்ளி போட்டுருவோம். சீனா அறிஞர் நீ வாங்க என்ன சொன்ன தெரியுமா? போடாத, எண்ணெயை தூக்கி கடலை போடு, அல்லது நான் குதிக்கிறேன், என்னையை முதல்ல தின்னா கூட நான் என்னோட போயிடுவேன். இந்த நூல்களை, இந்த தமிழகத்திலிருந்து கிடைத்திருக்கிற நூல்களை படித்தால் என் சீன நாட்டு இளைஞன் பெரியவனாவான். யுவான் சுவாங்குடைய காலம் என்ன? பல்லவர் காலம். நரசிம்ம பல்லவனுடைய காலத்திலே, மகேந்திர பல்லவனுடைய காலத்தில் யுவான் சுவாங் வந்து போனதற்கான அடையாளங்கள் இருக்கின்றன. நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவையெல்லாம் நம்முடைய சொத்துக்கள்ங்க, அதான் பெரிய ஆச்சரியம். நம்ம எதையும் மறுத்துடக்கூடாது. அது இல்லை, இது இல்லை, அது அப்படி இல்லை. உங்கள் அப்பா பெரியவர், அம்மா பெரியவர், 2 பேரும் பெரியவங்க, மாற்றம் கிடையாது. ஒரு சின்ன வேறுபாடு, ஏதாவது ஒரு சின்ன மயிரிழையில் ஒரு மாற்றம் காட்டலாம், அவ்வளோதான். எல்லாருக்கும் 100 போடணும்னு ஆசை தாங்க. போட முடியலைங்கிறப்ப 99.25 வரைக்கும் கூட நாங்கள் தயார் தான். 2ம் வேணும். ஏன்னா நாம் பார்க்குறோம், வாத்தியார்கள் உட்கார்ந்துருக்குறோம், மதிப்பெண் போடுறோம், எல்லாரையும் 100 மார்க் போட்டோம்னா அதுக்கு பேர் பேப்பர் திருத்துறது கிடையாது. ஏதேனும் ஒரு சிறு மாற்றம் காட்டணும். இப்படி நம்ம வரிசையாக சொல்லிட்டு போய் அதனால் சங்க காலத்தில் தான் தமிழ் மிக பெருமை அடைந்தது என்று நான் சொல்லி முடித்தால், இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் உடனே கிளம்பிடாதீங்க 3 பேரும். இவங்க ரொம்ப அப்படியே அந்த முகத்தில் ஒரு மகிழ்ச்சி தம்புச்சு. நம்ம இல்லைன்னு சொல்லப்படாது. ஒன்று நான் முடிச்சிடல, எந்திரிச்சு பாடிடாதீங்கம்மா, கொஞ்சம் இருங்க. இந்த நூற்றாண்டுக்கு வர்றோம். இந்த நூற்றாண்டுக்கு வர்ற போது நம்ம எங்கே வரோம் தெரியுங்களா? உரைநடையை தமிழுக்கு தந்தது யாருன்னு கேட்டால், நம்மகிட்ட உரைநடை இருக்குது, இல்லைன்னு இல்லை. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், இது சிலப்பதிகாரம் தான். இறைனா ரகப்பொருள் உரை என்ற ஒரு நூல் இருக்கிறது. உரைநடைனா அப்படி ஒரு உரைநடை. பாண்டிய நாடு பன்னீராண்டு வர்க்கடம் சென்றது, செல்லவே மன்னர் சிற்றரை எல்லாம் கூவி வம்மின் யாம் உங்களை பிறந்தர்கள்னேன், இப்படி தான் ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்னது ஒன்றுமே புரிஞ்சிருக்காது, இது உரைநடை தான். ஆனால் உரைநடை என்பதை தமிழுக்கு தந்த பெருமை வீரமாமுனிவருக்கு உண்டு. முதல்ல வீரமாமுனிவர் எடுக்கிறார், எழுத்து சீர்திருத்தம் பண்ணுறார். அடுத்தது என்ன பண்ணுறாரு? உரைநடை கொண்டு வந்து வைக்கிறார். உரைநடை காலம் ஆரம்பித்த உடனேயே கவிதை நடை என்னாச்சு? கதையாக மாறிச்சு. அடுத்து என்னாச்சு? நாவலாச்சு, சிறுகதையாச்சு, மற்றதாச்சு. இன்னைக்கு அது எப்படியாக மாறுச்சு அப்படின்னா, ஏடுகள் கரைந்தன, கல்வெட்டுக்கள் சிதைந்தன. ஆனால் அந்த அச்சு எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே, சீகன் பால்கோவை பற்றி அவர் சொன்னார் இல்லையா, தரங்கம்பாடின்னு ஒரு ஊர் இருக்குங்க, அது கடற்கரை பகுதி, ஈசிஆர் பக்கத்தில் இருக்குது. உண்மையிலே அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? தரங்கம் என்றால் அலைகள்னு அர்த்தம். அலை தாளாட்டுகிற இடமாமுங்க தரங்கம்பாடி. இங்கிலீஷ்காரனுக்கு வரமாட்டேன்ட்டுச்சு, ட்ரங்க் பாட் அப்படின்ட்டு அதை போய் குடிகார பானைன்னு அர்த்தம். அது நம்ம ட்ரங்க் பாட்னு சொல்லிகிட்டே தரோம், ட்ராண்ட்ரம் அப்படின்றோம் இல்லையா? தரங்கம். அங்கே தாங்க சீகன் பால்கோயர் அச்சுக்கூடத்தை உருவாக்கி இந்திய மொழிகளில் முதலில் அச்சேறிய மொழி எது தெரியுமா? நம் தமிழ் மொழி. தம்பிரான் வணக்கம் என்கின்ற அந்த அற்புதமான நூல் அச்சேர்னது இங்கே தாங்க. அச்சேர்னதுனால தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், உலகில் வலைதளத்தில் முதலிடத்தில் இருப்பது எது தெரியுமா? ஆங்கிலம். அதிக வலைதளங்களை கொண்ட மொழி ஆங்கிலம். 2வது மொழி ஸ்பானிஷ். இந்திய மொழிகளில் தைரியமாக சொல்லலாம், அதிகமான வலைதளங்களை கொண்ட மொழி நம் தமிழ் மொழி, மறக்காதீங்க. அதற்கு அயலக தமிழர்களும் காரணம், இலங்கை தமிழர்களும் காரணம், மறந்துடக்கூடாது, நாம சொல்லக்கூடாது. அவருடைய பெருமுயற்சி. ஜான் கூடன்பர்க் என்கின்றவன் தான் அச்சையை கண்டுபிடித்தான்ங்கிறாங்க, அதுக்குள்ளே இங்கே வந்துருச்சு. அதே போல் நம்முடைய உலகத்தமிழ் மாநாட்டை உருவாக்குவது மலேசியாவிலும், பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்திலேயும், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்களுடைய மதுரையிலும், பிறகு நம்முடைய தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் தஞ்சையிலும் அந்த உலகத்தமிழ் மாநாட்டு நடத்துகிறப்ப என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? அவ்வளவு உலகத்தமிழ் அறிஞர்களை வரவழைச்சாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு கட்டுரை வாசிச்சாங்க பாருங்க. அந்த கட்டுரையை வாசிக்கத்தான் நம்முடைய தமிழோட பெருமை உலகத்தாருக்கு தெரிய ஆரம்பித்தது. இன்றைக்கும் கூட நான் பெருமையாக சொல்கிறேன், வாஷிங்டனில் ஒரு திருக்குறள் விழா நடந்தது. அந்த திருக்குறள் மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன். அன்றைக்கு வந்திருந்தவங்க யார் தெரியுங்களா? தமிழர்கள் வேணால் ஒரு 100 பேர் இருந்துக்கலாங்க. ஆனால் உலகெங்கும் வந்த மற்ற மொழிக்காரர்கள் தமிழிலே கட்டுரை வாசித்த போது உண்மையிலேயே பெருமிதத்தால் நெஞ்சு வெடித்து விடும் போல் எனக்கு இருந்தது. அத்தனை பேருக்கும் கொண்டு போய் தமிழை சேர்த்தோம். இங்கே உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கிறது, தமிழ் வளர்ச்சித்துறை இருக்கிறது. அதில் இன்றைக்கு இருக்கிற செயலாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அத்தனை புத்தகத்தை எடுத்து அவ்வளவையும் கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமாக மற்றதன் மூலமாக இபுக் மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இது அழிவதற்கான வாய்ப்பே கிடையாது.
நீங்கள் ஒன்றை போட்ட உடனே அந்த செய்தி உடனடியாக வந்துடும். உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் அந்த வலைதளத்துக்குள்ளே போய் அதை பயன்படுத்த தெரிஞ்சால் போதும். அந்த விதை நெல் இல்லைன்னா இது இல்லை தான், அந்த விதை இல்லைன்னா இன்றைக்கு இது இல்லை தான். ஆனால் விதையாகவே இருந்தால் என்னங்க பெருமை. என் மகள், என்னுடைய மகன், அவன் வந்து ஊரில் இருக்கிறாரு, இந்த பொண்ணு பிரசவத்துக்கு வந்திருக்காங்க. ஸ்கைப்பில் பாடம் நடத்துகிறாங்க. சொல்லு திருக்குறளை சொல்லு, எங்கேருந்து, மதுரையிலிருந்து சென்னைக்கு நடத்துகிற போது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த தமிழை இப்படி கொடுத்து அப்படி வர்ற போது அந்த பிள்ளை அங்கேருந்து சொல்லி இங்கே கேட்குற போது, என் தமிழ்தான், என் தாய் தமிழ்தான், என் மூதாதையர் தமிழ்தான், ஆனால் ஊடகத்தையும் தாண்டி ஜெயித்து நிற்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக தமிழுக்கு எக்காலத்திலும் பெருமை உண்டு. அது அந்த காலத்திலே அவர்கள் சொன்ன மாதிரி தங்கமாக இருந்தது, அது இன்றைக்கு வைரமாக நம்முடைய மகுடங்களில் கிரீடங்களில் ஜொலிக்கிறது என்று சொன்னால் இன்றைய விஞ்ஞானம் அந்த கை கொடுக்கிறது, அரசு நமக்கு உதவி செய்கிறது, உலகம் இதனை ஏற்றுக்கொள்ளுகிறது. அதனால் அந்த தங்கம் ஜொலிக்கிற காலம், தங்க தமிழ் ஜொலிக்கிற காலம் சமகாலத்தில்தான். இது சங்க காலத்துக்கும் பெருமை என்று சொல்லி தமிழ் புத்தாண்டிலே வந்திருந்த அத்தனை பெருமக்களையும் வாழ்த்தி வணங்கி, உள்ளங்களிலிருந்து, உங்களுடைய இல்லங்களிலிருந்து உள்ளங்களில் இதனை ஏற்றுக்கொண்ட ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.